விஜய் சார், நீங்க 2500 பணம் குடுக்கவும் வேணாம். சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்துனா போதும். அது ரொம்ப இந்த மாதிரி வீடியோ சமீப காலமா நீங்க சமூக வலைதளங்கள்ல அதிகமா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஏதோ விஜய்க்கு வாக்களித்த பொதுமக்களே பாத்தீங்கன்னா, விஜய் மீது கொண்ட அக்கறையில, இல்ல நாட்டிற்கு எது தேவை அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில இப்படிலாம் பேசதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்ல. இந்த மாதிரி உருக்கமா பேசின இந்த அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நிர்வாகி. அதையும் நீங்களே பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இவங்க இந்த மாதிரி ரோடு மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அது சமீப காலங்கள் தான் ஒன்னொன்னா வெளியாகுது. அதாவது ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருக்காரு இல்லையா, விஜய் அவர்களுடைய படங்களுக்கு எல்லாம் பின்னாடி தயாரிப்பாளர் வேலை பார்த்த நபரு. சோ இவர் டிவிகேனுடைய ஒரு அன்அபிஷியலா ஒரு ஐடி விங்கினுடைய தலைவராகவும் இவர் தான் இருக்கிறாரு. இவர் திட்டமிட்டு பொதுமக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் ஒரு டீமை வச்சு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிகப்படியா பேசப்பட்டு வந்துச்சு. சரி, ஒருவேளை எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்களே, இதற்கப்புறம் இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் இவர்களுடைய உண்மையான வேலையை ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, எக்கச்சக்கமான வீடியோக்கள் எது உண்மை எது பொய்ன்னு மக்களே குழம்பி போற அளவுக்கு அப்படியே இயல்பா அன்னைக்கு கூட நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன், உள்ள போய் சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா, இந்த மாதிரிலாம் வீடியோ வரதான் போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே பலரும் என்ன பண்ணாங்கன்னா கணிச்சு அவர்களே ஒரு சில வீடியோ போட்டு வச்சிருந்தாங்க. அதையும் நீங்க பாருங்க. விஜய் ப்ரோ, இந்த 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியை சொல்லுங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா, 4 லேடிஸ் வச்சிருக்கீங்க வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாசம் 2500 ரூபாய் வேணானே, 6 சிலிண்டர் வேணானே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவசமா பஸ் பயணம் திட்டம் அது வேணானே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுனே, உங்க லேடிஸை பாதுகாக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க, அதையும் நாங்க பார்ப்போம். அதனால நாங்களே முன்னாடி வெளியிட்டோம். நம்ம ரொம்ப ஷார்ப். இந்த மாதிரிலாம் வீடியோ அப்படின்னா உடனே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா பேசுற வீடியோக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே இப்படிலாம் வீடியோ வருங்கிறத கணிச்சு பொதுமக்கள் பேசின வீடியோ தான் இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா பக்கம் போனீங்க அப்படின்னா, 50 வருஷமா இந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருமே நான் பேசினதை கண்டுக்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கல. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2-3 நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடையை மூடிட்டாரு. பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் நான் இவ்வளவு தூரம் கோரிக்கை வச்சும் திமுக பண்ணாத தமிழக வெற்றி கழகம் பண்ணிருச்சுன்னு சொல்லி அப்படியே புகழ்ந்து தள்ளக்கூடிய வீடியோக்கள் சமூகத்தில் வைரலா பரவி இருக்கும். இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்ப அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதாவது அதே பகுதியில சில மணி நேரங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் வாகனத்துல போறாரு. அங்க டாஸ்மாக்ல சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நீங்க பாருங்க. இந்த ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரவங்க வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்கு. நான் டீனர் பகுதி காரன், அதே தொகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பொய் வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காங்க டீனர் தொகுதியில ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லிட்டு. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு வீடியோக்கள் சோசியல் மீடியால குவிஞ்சு கிடக்கு. விஜய் சார், நீங்க 2500 பணம் குடுக்கவும் வேணாம். சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்துனா